ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம டே 11ல் இருக்கோம். 11வது நாள் இந்த 40 நாட்கள் இன்னும் நெருக்கமாய் பழகலாம் இயேசுவோட சீரீஸில் இன்னைக்கு நம்ம நாள் 11ல் இருக்கோம். ஆதாரமாக எடுத்திருக்கிற பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் 46, 47, 48. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு கட்டளை தான் இந்த காரியம். என்ன அப்படின்னா, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எங்க பிரசங்கிக்கப்படணும் அப்படின்னா, எருசலேம் தொடங்கி புறஜாதியார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிரசங்கிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு, அதாவது இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது. சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னா, மனம் திரும்பி நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அது நிமித்தமாக ஆண்டவர்களுடைய பாவங்களை மன்னித்து உங்கள் குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றது தான் இந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு சாராம்சமே அதுதான். ஆனால் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுமே இந்த உலகத்தில் அவர் பிரசங்கிக்க துவங்கும் போது அவர் முதல்ல செய்த காரியமே என்ன அப்படின்னா, இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 40 நாட்கள் ஆண்டவர் வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஊழியத்தை அவர் துவங்கும் போது அவர் செய்கிற காரியம் என்னன்னா, 4:17 மத்தேயு 4:17 சொல்லுகிறது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்ப மனம் திரும்புதலை குறித்த செய்தி தான் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இன்றைக்கும் அன்றைக்கு கிறிஸ்துவின் ஊழியத்திலும் அது எப்படி முக்கியமா இருந்ததோ இன்றைக்குமே அந்த மனம் திரும்புதல் அண்ட் பாவ மன்னிப்பு இந்த காரியத்தை குறித்த தெளிவு இன்னும் நிறைய பேர் நம்மளே நிறைய பேருக்கு இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எருசலேம்ல இருந்து துவங்கி அது சகல தேசத்தாருக்கும் அது என்ன பண்ணுமா, அது பரவ வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு புதிய இஸ்ரவேலர்களாக, புதிய உடன்படிக்கையின் இஸ்ரவேலர்களாக இருக்கிற நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்குள்ள கூட நிறைய நேரங்கள்ல இந்த மனம் திரும்புதல் அண்ட் பாவ மன்னிப்பு இந்த ரெண்டு காரியங்களுமே இன்னுமே நம்ம சரியா அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த யூதாசுடைய காரியங்களை தான் நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். கரெக்டா, யூதாஸ் மனம் திரும்பி இருக்கலாம், யூதாஸ் மன வருத்தப்பட்டாரு ஆனா மனம் திரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். அப்போ இந்த மனம் திரும்புதல் யூதாஸ் தான் பண்ணல அப்படின்னு சொல்லி யூதாஸை நம்ம ஒரு வெளியிருந்து ஒரு கழுகு பார்வையில பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, யூதாஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு, அவர் மனம் திரும்பி இருக்கலாம், ஆண்டு இடத்துல மறுபடியும் போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒரு பெரிய பாவங்கள்லாம் நம்ம செய்யாம இருக்கலாம், ஆனா இன்னுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள், நிறைய குணங்கள், நிறைய காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னுமே செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா யூதாஸை போல நம்மளும் சில நேரங்கள்ல நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்றோம் அப்படின்னா, கடினப்படுத்தி கொண்டு நம்ம மனம் திரும்பாமல் இருக்கிறோம். அதெல்லாம் ஆண்டவர் இந்த நாள்ல என்ன பண்றாரு, அதெல்லாம் நம்ம இந்த லெந்து நாட்கள்ல ஆண்டவரோடு கூட இன்னும் நெருக்கமா பழக பழக அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே வெளிப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், நான் என்ன காரியங்கள்ல இன்னும் மாற வேண்டும் அப்படின்றத. ஸோ இந்த காரியம் மனம் திரும்புதல் அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரிப்பென்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பென்டன்ஸ்னா நான் ஏற்கனவே சொன்னேன், மனம் திரும்புதலுக்கு அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கையிலும் சிந்தையிலும் ரெண்டுத்திலுமே ஒரு மாற்றம் வரணும். மன வருத்தம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற குற்ற உணர்வு இருக்கணும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, அந்த குற்ற உணர்வு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். என்ன அப்படின்னா, ஒரு மாற்றம் இருக்கணும். அந்த மாற்றம் வாழ்க்கையிலும் சிந்தனையிலும் நடத்தையிலும் இருந்தால் மாத்திரம்தான் அந்த மனுஷன் மனம் திரும்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி we can confirm from that. ஸோ எப்படி இந்த ரிப்பென்டன்ஸ் வரும், எப்படி மனம் திரும்ப முடியும், இதுக்கு சில வழிகள் இருக்கு, சில ப்ராசஸ் இருக்கு. இதை நம்ம ஷார்ட்டா எப்படி சொல்லணும்னா, RRR அப்படின்னு சொல்லலாம். RRR. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆர் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனம் திரும்புதல் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர் ரீதிங்க், மறுபடியும் மறுபரிசீலனை செய்வது, அதாவது மறுபடியும் நினைத்து பார்ப்பது. ஸோ we have to analyze ourselves. நம்ம என்ன காரியத்தில் இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், என்னென்ன காரியத்தை இன்னும் நம்ம சீர் செய்ய வேண்டியது இருக்கிறது, அப்போ அதை நம்ம ரீதிங்க் பண்ணணும், மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, ரிவர்ஸ்.
அப்படின்னா நம்ம போக வேண்டிய பாதை ஒன்று. அது என்னது? ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிற காரியம். அதில் அந்த காரியத்தில் ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம நடக்காமல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆண்டுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீதிங்க் பண்ணணும், மறுபரிசீலனை செய்யணும், திங்க் பண்ணி பார்க்கணும், யோசித்து பார்க்கணும், என்னென்ன காரியங்கள் நான் தவறு பண்ணுறேன் அப்படின்றத முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து செபித்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் அப்படின்னா என்னன்னா திசை திருப்ப வேண்டும். நம்ம போகிற திசை கரெக்டான திசை இல்லை. நம்ம நிறைய நேரங்களில் தவறான ரூட்டில் போயிட்டுருப்போம். அப்போ உடனே என்ன பண்ணுவோம்? அடுத்த டேர்னிங் எங்கே வருதோ அந்த இடத்துல டேர்ன் பண்ணி கரெக்டான ரூட்க்கு போகணும். அதை விட்டுட்டு சரி தப்பான திசையில் தான் போயிட்டுருக்கோம், போவோம், எப்படியாவது ஊர் வந்துடும் அப்படின்னு சொல்லி போக முடியுமா? கிடையாது. தவறான திசை என்று ஒரு டைம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா திசை என்ன பண்ணப்பட வேண்டும்? ரிவர்ஸ் பண்ணப்பட வேண்டும். அது திசை திருப்பப்பட வேண்டும். அப்போது நம்ம செஞ்சுட்டு இருக்க காரியங்களை அப்படியே நிறுத்திட்டு நம்மளுடைய ஆதி அன்பை, அந்த நம்ம வரவேண்டிய அந்த பாதைக்குள்ளாக நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கிற வழியில் நேராக நம்ம நடக்க வேண்டும். மூன்றாவது காரியம் ரிட்டர்ன். அப்படின்னா என்னன்னா நம்ம திசை திரும்பி வந்துருவோம் நிறைய நேரங்கள் அந்த பாவத்தை விட்டு. ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல ரிட்டர்ன் ஆகணும், அந்த இடத்துக்கு, அந்த டெஸ்டினேஷனுக்கு, அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போகணும் அப்படின்ற நோக்கம் இல்லை அப்படின்னா திசை திரும்பி வந்திருந்தாலும் என்ன பண்ணுவோம்? நிறைய நடுவில் வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிடும்? மறுபடியும் நம்ம தவறான வழிக்கு போகிறதுக்கு அது ஏதுவாக மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணணும். ரிவர்ஸ் வந்துட்டோம், இப்போ என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் ஆகணும். அப்படின்னா அந்த ரிட்டர்ன் பாயிண்ட், அந்த எந்த ஊருக்கு நம்ம போகணும், ரிட்டர்ன் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ரிட்டர்ன் போக வேண்டிய ஊருக்கு போகிற வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் எதில் தான் இருக்கணும்? அந்த ஊரை ரீச் பண்ணுறதை குறித்து மாத்திரம்தான் இருக்கணும். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும், சில காரியங்களை மாற்றிக்கொள்ளணும். என் வாழ்க்கை முறை எனக்கு பிடிக்கல, நான் சில காரியங்களை மாற்றணும், ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்யணும், பெரிய பெரிய அற்புதங்களை செய்யணும் அப்படின்னா இன்னும் நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள், சில காரியங்கள் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி ரீதிங்க் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ அந்த ரிட்டர்னுக்கு என்ன வேணும் அப்படின்னா எப்படி அந்த போக வேண்டிய அந்த ஊருக்கு நேராக நம்முடைய கவனம் இருக்கும்போது கரெக்டான பாதையில் நம்ம போவோமோ அதே போல் நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய கண்கள் எதன் மேல் நோக்கமாக இருக்கணும்? என்னோட ஃபோக்கஸ் ஆண்டவர், அவரை பிரியப்படுத்துகிற காரியத்துக்கு நேராகத்தான் நான் இருப்பேன் அப்படின்றதுல நம்முடைய ஃபோக்கஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நிச்சயமாகவே நம்ம அந்த ரிட்டர்ன், அந்த கரெக்டான இடத்துக்கு நம்ம ரிட்டர்ன் ஆகும். அப்போ நம்ம வாழ்க்கையில் கரெக்டான இடம் என்னது? சரியான தஞ்சம் என்னது? அது ஆண்டவருடைய சமூகம். ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்குற வாலிப பிள்ளைங்க நீங்கள் இருக்கலாம், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள், வெளியே சொல்லவே முடியாத பாவங்களில் சிக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன், அதை விட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் அதில் தவறிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நாளில் உட்கார்ந்து ரீதிங்க் பண்ணுங்கள். ரீதிங்க் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுங்கள், திசையை திருப்புங்க. திசையை திருப்புறது மாத்திரம் அல்ல, உங்கள் ஃபோக்கஸை ஆண்டவர் மேல் திருப்புங்க. உங்கள் கவனம் அந்த பாவத்தின் மேல் இருக்கக்கூடாது. அந்த பாவம் வர, அந்த பாவத்தின் எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும்போதெல்லாம், பிசாசு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் போடும் போதெல்லாம் உங்கள் ஃபோக்கஸை ஆண்டவரிடத்துல திருப்புங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புங்க. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணிக்கொள்வான்? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால தான். அப்போது நீங்கள் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும்போது ரூட் கரெக்டாக தான் போகும், வண்டி கரெக்டாக தான் போகும். சீக்கிரமாகவே நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டெஸ்டினேஷன் நம்ம அடைய முடியும். ஆனால் இதெல்லாம் ஓவர் நைட்டில், ஒரு நாளில் நடக்கிற சில காரியங்களை சில நாட்கள் ஆகலாம். ஆனால் அந்த ப்ராசஸ் நம்ம எப்படி தான் இருக்கணும்? டெஸ்டினேஷன் இருக்குது, அந்த ரிட்டர்ன் பாயிண்ட், அதாவது நம்மளே அந்த பாவத்தை வெறுக்கத்தக்கதான ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நிலை வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரிட்டர்னில் கவனமாக இருக்கணும். நம்ம போக வேண்டிய அந்த ஊர் மேலே, அதுதான் நம்மளுடைய மனம் திரும்புதல், அதான் நம்ம எதிர்பார்க்குற ஒரு நிலை. அதாவது அந்த பாவம் நான் யோசிக்கவே கூடாது அந்த பாவத்தை பற்றி அப்படின்ற லெவலுக்கு நம்ம வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஃபோக்கஸ் இங்கே அங்கே திருப்பாமல் ஆண்டவரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி
நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த RRR உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரீதிங்க், ரிவர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டு காட். ஸோ இதுதான் ரிப்பென்டன்ஸோடைய ப்ராசஸ். மனம் திரும்பணும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இது வந்து சிலருக்கு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். சிலர் சீக்கிரமாகவே அந்த காரியத்திலிருந்து அவங்க வந்து வெளியே வர முடியும். ஸோ மறுபரிசீலனை செய்யணும், ரெண்டாவது திசை திருப்பப்படணும், மூன்றாவது காரியம் ஆண்டவரிடத்துல திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை தான் நினைப்பூட்டு இருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும் உங்களை மன்னித்து பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவலாக இருக்கிறார். உங்கள் பாவங்களுக்காக, உங்களுடைய மீறது என்ன பாவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கேவலமான கீழ்த்தனமான பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அன்னிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆல் யூ நீட் டு டூ இஸ், நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. அந்த ரீதிங்க் வந்து என்ன பாவம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும், அனலைஸ் பண்ணணும். நாம் அது தப்புன்றதை முதல்ல நம்ம உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அறிக்கை செய்யுங்க. ரெண்டாவது காரியம் ரிவர்ஸ் எடுங்க. நீங்கள் போயிட்டுருக்க அந்த பாதை தவறான பாதை, சகோதரா சகோதரி, நீங்கள் போயிட்டுருக்க பாதை தவறான பாதை அப்படின்னா ரிட்டர்ன் பேக். தவறு அப்படின்றதுனால நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். தப்பு, எனக்கு தெரியும் தப்புன்னு, ஆனால் இப்போ நான் ஆல்ரெடி இந்த தப்பு பண்ணிட்டேன், இதை மாற்ற முடியாது, அதனால் இந்த தப்போட இந்த அசிங்கத்தோடய நான் வாழ்ந்துக்கிறேன்னு வாழ்ந்துருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டுறதுனால அதான் சொல்கிறாரு, ரிட்டர்ன், ரிவர்ஸ். அந்த திசை தப்பான திசைனா உடனே என்ன பண்ணணும், அதுலேருந்து மாற்றி வேறு பாதைக்குள்ளே வரணும். தவறான பாதையில் நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா சரியான டெஸ்டினேஷனை, சரியான பாதையை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. சரியான அந்த எல்லையில் நீங்கள் போய் ரீச் பண்ணவே முடியாது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு மோட்ச வாழ்க்கையை நீங்கள் நித்திய காலமாக பரலோகத்தில் வாழக்கூடிய அந்த டிக்கெட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்கள், உங்கள் தரித்திரம், உங்கள் சாபம் எல்லாவற்றையும் அவர் வந்து சிலுவையில் ஆல்ரெடி ஏற்றுக்கொண்டார். அதை எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். உங்களுக்கான பரிகார பலியாக நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்துக்கும், நீங்களும் நானும் செஞ்ச எல்லா பாவத்துக்குமே ஒரு பரிகாரம் செலுத்தப்பட வேணும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். ஒரு ஜீவனுக்கு ஜீவன் வந்து ஈடாகணும். அப்போது நம்மளுடைய பாவம், நம்மளுடைய எல்லா பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் கண்டிப்பாக வேணும். அந்த பரிகாரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அவருடைய ஜீவனே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக பரிசுத்த பலியாக, ஒரு ஆடோட ரத்தமோ ஒரு மாடோட ரத்தமோ நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியாது. தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணியிருக்கு, நம்மளை பரிசுத்தமாய் மாற்றிருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கையின் சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான போதை வஸ்துக்களுக்கோ எவ்வளோ அருவருப்பான பாவங்களுக்கோ நீங்கள் வந்து அடிமைகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இன்றைய ரட்சணிய நாள், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை ஆண்டவர் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சைடில் இருந்து, நம்ம சைடில் நம்ம பண்ண வேண்டிய காரியம் ஒரே காரியம் தான். அந்த RRR நினச்சிக்கோங்க, ரீதிங்க், ரிவர்ஸ் அண்ட் ரிட்டர்ன். மறுபரிசீலனை செய்யணும், திசை திருப்பப்படணும், ஆண்டவரை நோக்கி நீங்கள் வரணும். அவங்க பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டரிடத்துல அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான பலனை ஆண்டரே தருவார். என் வாழ்க்கையில் கூட நான் சொல்கிறேனே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை அதிலிருந்து மாற்றி இன்றைக்கு அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு ஆண்டவர் கிருபை அளிச்சிருக்கிறாரு. அது முதல்ல மேற்கொள்வதற்கு நிச்சயமாக கடினமாகத்தான் இருக்கும். யாருக்கும் ஈஸி கிடையாது. எந்த பாவத்தையும் மேற்கொள்வது சுலபமே கிடையாது. ஆனால் அது நீங்களே நினச்சாலும் செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவர், நீங்களே அருவருக்கிற அளவுக்கு ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். அதற்கு நான் வந்து ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றினா அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திலிருந்தும், நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்க விட முடியாத பாவங்கள், விட முடியாத உறவுகள், விட முடியாத ரிலேஷன்ஷிப்ஸ், இதில் இருந்தெல்லாம் உங்களை வந்து மீட்டெடுக்க அவர் வல்லமை உள்ளவரும் போதுமானவராக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த அடிமைத்தனத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ இந்த டே 11 வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த ரிப்பென்டன்ஸுக்குள்ளாக, மனம் திரும்புதலுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை வழி நடத்தட்டும். அண்ட் இன்றைக்கு நாமே நிதானிக்கிற நேரம் என்ன செய்யணும், நான் செஞ்சுட்டு
இருக்கிற காரியத்தில் எதை நான் ரீதிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடத்துல கேள்வி. ஆண்டோட காரியத்தை வெளிப்படுத்துவார். ரெண்டாவது காரியம் வந்து ரிவர்ஸ், அந்த காரியத்திலிருந்து எப்படி ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு பிளான் நீங்கள் பண்ணுங்கள். எல்லா ஆண்டரும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டார், எழுதி உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டார். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் இருதயத்தில் அந்த காரியத்தை நினைப்பூட்டிட்டார் அப்படின்னா இப்போ நீங்கள் பிளான் பண்ணணும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. இப்போ எப்படி ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ராங் ரூட்டில் போகிறோம் அப்படின்னா அடுத்த டேர்னிங்கை நம்ம தான் என்ன பண்ணணும், தேடணும். டேர்ன் பண்ணி வரதுக்கு அடுத்த டேர்னிங்கை நம்ம கண்ணு தேடணும், நம்ம ஸ்டியரிங்கை திருப்பணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அடுத்த டேர்னிங்கில் நம்மளோட டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ண முடியும். அப்போ அந்த டேர்னிங்கை நீங்களும் நானும் என்ன பண்ணணும், தேடணும். அப்போ எப்படி அந்த பாவத்திலேருந்து வெளியே வரதுக்கான வழிகளை நீங்கள் தேடணும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா ஃபோக்கஸை ஆண்டவர் மேலே திருப்பணும். ஆண்டர் இடத்துல உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பணும். ஸோ திரும்பி நான் பிளான் பண்ணிட்டேன், அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன், ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா வார்த்தைனால உங்கள் நேரத்தை நிரப்புங்க. ஆண்டர் இடத்துல கிட்ட போங்க. நீங்கள் ஆண்டர் இடத்துல கிட்ட போக, சபைக்கு போகாமல் இருக்கீங்களா, சபைக்கு போங்க. ஆண்டருக்கு பிரியமாக இந்த காரியங்களை செய்யாமல் இருக்கீங்களா, செய்யுங்க. ஒரு வேலை சபைக்கு போகிறது தான் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தடை, அதுதான் ஒரு பெரிய தவறு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சபைக்கு போகிறதுக்கான முயற்சிகளை எடுங்க. அந்த நாட்களை மேக் ஷுர் யூ ஆர்கனைஸ் இட் அண்ட் ட்ரை டு கம் டு சர்ச்சுக்கு வரணும் அப்படின்ற அந்த முயற்சியை எடுங்க. அந்த சின்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் முயற்சி நீங்கள் எடுங்க. முயற்சி எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ஒரு வாரம் வந்ததுக்கு பிறகு அடுத்த வாரம் என்ன ஆகும், ஃப்ரீயாக நீங்கள் வர முடியாது. மறுபடியும் என்ன ஆகும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அப்போ ஃபோக்கஸை ஆண்டர் மேலே திருப்புங்க. என்ன தடைகள் வந்தாலும் நான் போவேன், ஆண்டருடைய சமூகத்துக்கு நான் போவேன், அதில் எந்த தடையும் வராது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோக்கஸ் ஆண்டர் மேலே திருப்புங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன காரியத்தை கோத்ரூ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து இட்ஸ் ஓப்பன் அண்ட் ஃப்ரீ டு anyone. You can comment your opinions on this. And at the same time நீங்கள் ஏதாவது ஒரு பாவத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு, திசை திருப்பப்படுவதற்கு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுது, ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ அண்ட் ஆஸ்க் மீ. ஸோ நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த என்ன பாவம் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது எதை நீங்கள் கோத்ரூ பண்ணுறீங்க, அதுக்கான விளக்கம் உங்களுக்கு வேணும், எப்படி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு 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 சின்ன ஒரு டிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு மேக் another வீடியோ. இந்த சீரீஸில் கிடையாது, தனியாக ஒரு வீடியோவாக நம்ம வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் ஸோ தொடர்ந்து இந்த சீரீஸை பார்த்துட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா, ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்படிப்பட்ட ஒரு விட முடியாத காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஷேர் டு தெம் அண்ட் யூ பி அ பிளெஸிங் டு தெம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. God bless you.